ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரோட் ஹவுஸ் 2024. இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. மார்ச் மாதம் அமேசான் ப்ரைமில் தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃப்ராங்கி ஒரு பார் ஓனர். அந்த பார் லொக்கேட் ஆகிருக்க இடம் வந்துட்டு சிலரால் ஆக்கிரமிக்கப்படுறதுக்காக வந்துட்டு போயிட்டுருக்கு. பணம் படைத்தவர் நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஃப்ராங்கி வந்துட்டு அங்கே இருக்கிற போலீஸ்கிட்டையும் செக் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பவுன்சர்ஸையும் இறக்கி பார்க்குறாங்க. பட் யாராலையுமே வந்துட்டு அவங்கள எதுவும் பண்ண முடியல. ஸோ அட் த எண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அந்த பர்டிகுலர் பர்சனை போய் பாருங்கள், உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி அதை தேடி இங்கே வராங்க. இது வந்து ஒரு கேஜ் ஃபைட் நடக்கிற இடம். அங்கே தான் ஹீரோ இன்ட்ரடக்ஷன். ஹீரோ டால்டன், இது கதாபாத்திரத்தின் பெயர். இந்த இன்ட்ரடக்ஷன் உள்ளே வரும்போதே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டெம்டேஷன் க்ரியேட் ஆகிற மாதிரி, அது வரைக்கும் ஃபைட் பண்ணியிருக்க ஒரு பர்சன் டால்டனை பார்த்தவொடனே வந்துட்டு பயப்படுவான். இவன் கூட என்னால் ஃபைட்டே பண்ண முடியாது, இவன் கூட ஃபைட் பண்ணாலே வந்துட்டு ஆப்போனண்ட்டில் இருக்கவனை வந்துட்டு அடித்து காலி பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இங்கே ஃபைட்டே நடக்காது. பட் ஆனால் வந்துட்டு இங்கே ஒரு ஹீரோயிசம் க்ரியேட் ஆகிடும். ஃப்ராங்கி செக் பண்ணுறாங்க. இது மாதிரி அவங்களோட ப்ராப்ளத்தெல்லாம் வந்துட்டு டால்டன் கிட்ட சொல்கிறாங்க. டால்டன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிஃப்யூஸ் பண்ணுறாரு. தென் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு அந்த பார்க்கே வந்துட்டு மூவ் ஆகுறாரு. அங்கே இருக்க எல்லா கதாபாத்திரமும் வந்துட்டு ரொம்ப மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி கதாபாத்திரம். இது வந்துட்டு எங்கள் அப்பா பொண்ணு, இவங்க ஒரு புக் ஷாப் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ பார்க்குள்ளே போகும்போது வந்துட்டு பாரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்கிற சர்வர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கேரக்டரைசேஷன் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கும் படம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்காது. நீங்கள் தமிழில் பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு ஒரு பழகின ஒரு ஸ்டோரி மாதிரியே வந்துட்டு கதை வந்துட்டு நகரும். இந்த பார்க்குள்ளே வந்த உடனே இந்த ஃபஸ்ட் டைம் உள்ளே இருக்கும் போதே வந்துட்டு வில்லன்ஸ் வருவாங்க. வில்லன்கிட்ட வந்துட்டு ஃபைட் பண்ணுறது இவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆனந்த்ராஜ் மாதிரியே இருப்பார். ஸோ இங்கே ஒரு ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட் நடக்கும் போதும் வந்துட்டு இங்கே இருக்கிற டயலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். என்னப்பா இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கா, அடித்தா எவ்வளோ நேரத்தில் போவீங்க. ஸோ இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் வரும்போது வந்துட்டு நம்மளோட தளபதி படம், தலை படம், சூப்பர் ஸ்டார் படம், இவங்களோட ஹீரோயிட்டிக் மொமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கே ஞாபகம் வரும். இங்கே தான் வில்லன் இன்ட்ரடக்ஷன். இது வில்லன் கிடையாது, இது கைண்ட் ஆஃப் வந்துட்டு இந்த கௌசிக் கேரக்டர் மாதிரி. பென் ஒரு பணக்காரர். அவர் தான் வந்துட்டு இந்த பாரை வந்து எப்படி வந்துட்டு கைப்பற்றலாம் அப்படின்றத துடிச்சிட்டு இருக்க ஒரு ஆள். ஸோ ஆஸ் யூஷுவல் டால்டன் வந்துட்டு பார்க்குள்ளே இருக்கார். அங்கே இருக்கிற சர்வர்ஸை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி நீங்களே ஃபைட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு போகுது. அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். படம் இப்படியே நகராது இல்லைங்களா. அடுத்தது வந்து வில்லன் இன்ட்ரடக்ஷன். இவன் தான் மெயின் வில்லன். இது வரைக்கும் வந்துட்டு நம்ம ஹீரோவை யாருமே தொட்டது கிடையாது. ஸோ அந்த ஒரு பவர்ஃபுல் ஹீரோ. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு வில்லனை உள்ள இன்ட்ரடக்ஷன் பண்ணும் போது வந்துட்டு நாக்ஸ். நீங்கள் இந்த கதாபாத்திரத்தை பார்க்கும் போதே வந்துட்டு ஹீரோவோட இந்த கதாபாத்திரம் உங்களுக்கு வந்து ரொம்ப மனசில் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஏன்னா அவனோட ஆட்டிடியூட், அவன் நடக்கிற விதம், அவனோட ஸ்டைல், ஸோ அவனோட திமிரு, அது எல்லாமே வந்துட்டு படத்துக்கு வந்துட்டு ப்ளஸ். நீங்கள் இந்த கேரக்டரை பார்க்கும் போதே வந்துட்டு அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆர்வம் இங்கேயே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு வில்லன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. பென் வராரு. பென் வந்து டால்டன் கிட்ட பேசுகிறாரு. கைண்ட் ஆஃப் அன் வார்னிங் கொடுக்குறாரு. டால்டன் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. என்ன வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே நாக்ஸ் உள்ளே வராரு. இந்த ஃபைட் சீன் ரொம்ப முக்கியமான ஃபைட் சீன், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபைட் சீன் நீங்கள் பார்க்கும்போதே வந்துட்டு படம் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ரெண்டு பேருமே வந்துட்டு மசில் மேன்ஸ். ரெண்டு பேரோட பாடி ஸ்ட்ரக்சர், ரெண்டு பேரோட ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங், இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபைட் சீன்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு நம்மளுக்கே ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்துட்டு டால்டன் வந்துட்டு இந்த லொக்கேஷனை நம்ம இருக்கக்கூடாது, நம்ம அடுத்தது வேறு எதனா பண்ணிடுவோம், இங்கே நடக்கிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டால்டன் வந்து ஃப்ராங்கி கிட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறதுக்காக முயற்சி செய்கிறார். போகும்போதே வந்துட்டு பார்க்கும்போது அந்த புக் ஸ்டோர், அந்த அப்பாவும் பொண்ணு நம்ம இனிஷியலாக பார்த்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அந்த அப்பாவும் பொண்ணு இருக்கிற புக் ஸ்டோர் வந்துட்டு எரிஞ்சிருக்கு. ஸோ டால்டன் அந்த இடத்துல வந்துட்டு ட்ரிகரிங் பாயிண்ட், இங்கே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்துட்டு வில்லன் கேங்குக்குள்ளே போகிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்துட்டு அந்த சின்ன பொண்ணை வந்துட்டு இவங்க தான் கடத்தி வச்சுருக்காங்க. இதை தேடி உள்ளே போகும்போது வந்துட்டு அங்கே இருக்க வில்லன் கூட்டத்தெல்லாம் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக அடிக்க போகிறார். இந்த சீன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது, இந்த பர்டிகுலர் சீன்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு ஜெயிலர் படத்தில் வர ஒரு சீன் மாதிரி ஞாபகம் இருக்கும். யோகி பாபுவும் ரஜினிகாந்தும் உள்ளே போவாங்க. என்னடா இவனையும் கொண்டுட்டியா அப்படின்ற ஒரு சீன் இருக்கும் இல்லைங்களா. சிமிலர் அதே சீன் தான் இங்கேயும் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் பாக்ஸர்.
ஒரு ரிங் ஃபைட்டில் வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போடும் போது ஆப்போனண்ட்டில் இருந்த தன்னோட ஃப்ரெண்டே வந்துட்டு அடிக்கும் போது வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு இறந்துருவார். ஸோ இதிலிருந்து தான் வந்துட்டு அவர் வந்துட்டு ப்ரொஃபஷனல் ஃபைட்டிங்லேருந்து விலகி இருப்பார். அந்த சின்ன பொண்ணை தேடி போக ஆரம்பித்த உடனே வந்துட்டு படம் வந்துட்டு கிளைமேக்ஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். டேரெக்டாக அவர் வந்துட்டு கப்பலுக்கு போவார். அங்கே கப்பலில் அந்த பொண்ணு இருக்கான்னு செக் பண்ணுவார். அந்த பொண்ணு இருக்காது. பட் ஹீரோயின் வந்துட்டு உள்ளே இருப்பாங்க. அவங்கள காப்பாற்றி வெளியில் கொண்டு வருவார். அதுக்கப்புறமும் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பேக்கில் அடுத்தடுத்த ஃபைட்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ஃபைட் பண்ணுற விதம், இதில் யார் ஜெயிப்பான்னு தெரியாது. பட் 2 பேரோட ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ரசிக்கும்படியாக இருக்கும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவன் காலி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்துட்டு கடைசியில் எண்டிங்கில் வந்துட்டு வில்லன் செத்துருக்க மாட்டான். ஹாஸ்பிட்டல்லேருந்து நடந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்ல ஆக்ஷன் மூவி. ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு போகும். அமேசான் ப்ரைமில் தமிழில் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட்டிங்.